பயிற்சி 7.7 மூன்றாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? f of x கொடுத்துட்டாங்க. என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகள், இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள், குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்று புள்ளிகள் காண்க. சோ இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க. சோ இப்ப f of x என்ன கொடுத்திருக்காங்க? 4x cube plus 3x square, அடுத்தது minus 6x plus 1 கொடுத்திருக்காங்களா? so minus 6x plus 1 கொடுத்திருக்காங்க. இதான் f of x. so இப்போ இதுல இருந்து f dash of x கண்டுபிடிக்கலாமா? சரி வாங்க. இப்போ f dash of x எப்படி இருக்கும்? இது ஒரு தடவை வகையிடணும் இல்லையா? so வகையிட்டோம்னா 12x square plus 6x minus 6 வருமா? சரி. இன்னொரு தடவை வகையிட்டோம்னா f double dash of x. இன்னொரு தடவை வகையிடும் போது என்ன வரும்? 24x plus 6 இல்லையா? 24x plus 6. ஓகே. இப்போ ஓரியல்பு இடைவெளிகள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே. f double dash of x என்னன்னு கிடைச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம f dash of x equal to 0 போட்டுடலாமா? சரி வாங்க. இப்போ f dash of x equal to 0 போடும்போது என்ன கிடைக்கும்? 12x square plus 6x minus 6 equal to 0 இல்லையா? சோ இத ஃபுல்லாமே 6 டேபிள்ல வரங்காட்டி 6 ஆல வகுத்தறலாம். சோ வகுத்தோம்னா 2x square plus x minus 1 equal to 0 வருமா? சோ பெருக்குனா -2, ஆட் பண்ணா 1. சோ 2 ones are 2. இப்போ -2 வரணும் இல்லையா? சோ மல்டிபிள் பண்ணோம்னா பெருக்கணும்னா -2 வரணும். சோ இங்க மைனஸ் போடுவோம், கூட்டினா +1 வரணும். சோ 2 - 1 1 வந்துரும். சோ பிரச்சனை இல்லை. சோ இது எப்படி எழுதிக்கலாம்? x plus இங்க பாருங்க முன்னாடி 2 இருக்கு. சோ அப்ப இதையும் 2 ஆல கண்டிப்பா வகுத்தறணும். சோ வகுத்தோம்னா என்ன வரும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ இது மட்டும் இருக்கும். சோ அப்ப x plus 1 2x minus 1 equal to 0 இல்லையா? சரி. அப்ப x plus 1 equal to 0 னா x plus 1 equal to 0 1, 2x minus 1 equal to 0 1. அப்ப x equal to -1, plus 1 வெளியே போச்சுன்னா -1. அடுத்தது 2x equal to -1 வெளியே போச்சுன்னா +1, x equal to 1/2. புரிஞ்சா? ஓகே. சோ இப்ப x க்கு ரெண்டு மதிப்பு கிடைச்சிருக்கு. சோ x க்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? -1 1/2. சோ அது இதுல எப்படி இருக்கும்? -infinity to +infinity எடுத்தோம்னா கண்டிப்பா -1 1/2 இங்க இருக்கும் இல்லையா? சோ இப்போ ஒரு நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க? ஓரியல்பு இடைவெளிகள். ஃபர்ஸ்ட் ஓரியல்பு இடைவெளிகள் போட்டுடலாமா? சோ ஓரியல்பு இடைவெளிகள் தான் இதுல இருந்து இது ஒண்ணு, இதுல இருந்து இது ஒண்ணு, இதுல இருந்து இது ஒண்ணு எடுக்கணும். சோ இப்போ ஓரியல்பு இடைவெளிகள். சோ எப்படி போடலாம்? இடைவெளி f dash of x, இங்க வந்து ஓரியல்பு இடைவெளிகள், ஓரியல்பு தன்மை. சரிங்களா? சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? ஓரியல்பு தன்மை. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இடைவெளி எப்படி எழுதிக்கலாம்? -infinity, -1 1, அடுத்தது -1, 1/2 1, -1, 1/2 1, அடுத்தது 1/2, infinity 1. ஸோ 1/2, infinity 1. ஸோ இப்போ -infinity இருந்து -1 குள்ள -2 ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க f dash of x ல. -2 போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன ஆகும்? -2 ஸ்கொயர் + 4 ஆயிடும். ஸோ இப்போ 48. இங்க -2 போட்டீங்கன்னா -12 -6 அப்போ 48 - 18 which is equal to 13 வரும். ஸோ ஆன்சர் பிளஸ்ல தான் வருது இல்லையா? ஸோ +30 தான் வருது. அப்போ பிளஸ் 0 போடுங்க. ஸோ -1க்கும் 1/2க்கும் நடுவில் எடுக்கணும். அப்போ நான் 0 எடுத்துக்கிறேன். 0 எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? ஸோ 0 எடுத்தேன் அப்படின்னா இங்க 0 போடும். f dash of x ல 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? -6ன்னு வரும். ஸோ -6ங்கிறது மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்கா 1 எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பிளஸ்ல தான் வரும் ஆன்சர். ஸோ 1 எடுத்தீங்கன்னா பிளஸ்ல தான் வரும். ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? திட்டமாக பிளஸ்ன்னு இருந்துச்சுன்னா திட்டமாக ஏறும், திட்டமாக ஏறும். மைனஸ்னா திட்டமாக இறங்கும், திட்டமாக இறங்கும். திருப்பி பிளஸ் திட்டமாக ஏறும், திட்டமாக ஏறும். சோ திட்டமாக ஏறும் இறங்கும் கரெக்டா எழுதி வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புள்ளிகள்ல போடணும். சோ இப்போ x equal to நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? x equal to -1, x equal to 1/2. சோ இப்போ x equal to -1, x equal to 1/2 இல்லையா? சோ இப்போ x equal to -1ன்னு போட்டோம்னு வைங்களேன். சோ எப்படி கிடைக்கும் பார்க்கலாம். சோ x equal to -1 போட்டீங்கன்னா f of -1 எப்படி இருக்கும்?
எஃப் ஆஃப் எக்ஸ்ல போடணும். ஸோ இல்லை -1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கோங்களேன். ஸோ இங்க பிளஸ் இங்க மைனஸ், பிளஸ்லேருந்து மைனஸ்க்கு போயிருக்கு. ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறியானது மிகையிலிருந்து குறைக்கு மாறியதால் மிகையிலிருந்து குறைக்கு மாறியதால் இடஞ்சார்ந்த சிறுமம் தோன்றும். இடஞ்சார்ந்த சிறுமம் இப்போ மிகையிலிருந்து குறைக்கு போயிருக்கு. ஸோ இப்போ மிகையிலிருந்து குறைக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா என்ன தோன்றும்? இடஞ்சார்ந்த பெருமமா சிறுமமா? ஸோ எப்பவுமே மிகையிலிருந்து குறைக்கு மாறினா அது என்னது? இடஞ்சார்ந்த பெருமம், சிறுமம் கிடையாது, பெருமம். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸின் குறியானது மிகையிலிருந்து குறைக்கு மாறியதால் இடஞ்சார்ந்த பெருமம் ஏற்படும், நிகழும். இடஞ்சார்ந்த பெருமம் நிகழும். ஸோ இப்போ இடஞ்சார்ந்த பெருமம் எப்படி இருக்கும்னா எஃப்ல போடணும். எஃப் ஆஃப் -1 போட்டு பாருங்க என்ன வரும்னு பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? அது -1 போடுங்க. அப்போ -4 +3 -1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆயிடும். ஸோ +3. அடுத்தது -1 வரும்போது என்னாகும்? +6 வந்துடும். +1 வருமா லாஸ்ட்ல? ஸோ +1 வரும். இப்போ என்ன வரும்? 6 + 3 9, 9 + 1 10, 10 - 4 6. எஃப் ஆஃப் -1 என்ன? 6. அப்ப இடஞ்சார்ந்த பெருமம், இடஞ்சார்ந்த பெருமம், இடஞ்சார்ந்த பெருமம் என்னங்க? 6. இடஞ்சார்ந்த பெருமம் 6. அடுத்தது x = 1/2 இருக்கு. ஸோ இப்போ x = 1/2 போடும்போது f dash of x இன் குறியானது f dash of x இன் குறியானது ஹாஃப்ங்கும்போது ஹாஃப்லேருந்து இன்ஃபினிட்டி. ஸோ -2 பிளஸ். ஸோ குறையிலிருந்து மிகைக்கு மாறுது இல்லையா? ஸோ இப்போ f dash of x இன் குறியானது குறையிலிருந்து மிகைக்கு மாறியதால் f dash of x இன் குறியானது குறையிலிருந்து மிகைக்கு மாறியதால், குறையிலிருந்து மிகைக்கு மாறினங்கட்டி அது எப்படி எழுதிக்கலாம்? குறையிலிருந்து மிகைக்கு மாறியதால் இடஞ்சார்ந்த சிறுமம் நிகழும். இடஞ்சார்ந்த சிறுமம் நிகழும். ஸோ சிறுமம் எப்படி இருக்கும்னா எஃப்ல கொண்டு போய் போடணும். எஃப் ஆஃப் 1/2 போடணும். எஃப் ஆஃப் 1/2 போட்டோம்னா என்ன வரும்? 4 × 1/2 the whole cube, 4 × 1/2 the whole cube plus 3 × 1/2 the whole square plus 3 × 1/2 the whole square. அடுத்தது -6 × 1/2 -6 × 1/2 plus 1. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஸோ 4 × 1/2 cube 8 plus 3 × 1/2 square 4 -6 × 1/2 plus 1. ஸோ இது பண்ணோம்னா 4/8 வருமா? ஸோ 4/8 plus 3/4 minus 6/2 plus 1. ஸோ இப்படி இருக்கா? சரி, இப்போ ஸோ எல்சிஎம் பொதுவாக 8 எடுத்துக்கலாம். ஸோ 8 எடுத்துட்டோம்னா 4 அப்படியே இருக்கும். இங்கே 4 2s are 8, அப்போ மேலேயும் 2, இப்போ 3 2s are 6ன்னு வந்துடும். ஸோ இப்போ 4 + 6, இங்கே 2 4s are 8, இங்கே 4 போடணும். அப்போ 6 4s are 24. இப்போ -24 + 8 இல்லையா? ஸோ இப்போ என்ன வரும்? 6 + 4 10, 10 + 8 18, 18 24. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 14. இது 1. இப்போ 14ல 8 போச்சுன்னா 14 இருக்கு, அதுல 8 போச்சுன்னா 6 இல்லையா? ஸோ இப்போ 6, அப்போ -6/8. இப்போ 2 3s are 6, 2 4s are 8, அப்போ -3/4. அப்போ இடஞ்சார்ந்த சிறுமம் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ இடஞ்சார்ந்த சிறுமம் -3/4. இடஞ்சார்ந்த சிறுமம் எப்படிங்க இருக்கும்? -3/4. புரிஞ்சுதுங்களா?
ஸோ இப்போ இடஞ்சார்ந்த பெருமம் இடஞ்சார்ந்த சிறுமம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வேற என்ன கேட்டிருக்காங்க? குழிவு இடைவெளிகள் கேட்டிருக்காங்க. ஸோ இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் கண்டுபிடிச்சாச்சு. குழிவு இடைவெளிகள். ஸோ குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு f டபுள் டேஷ் ஆஃப் x கண்டுபிடிக்கணும். f டபுள் டேஷ் ஆஃப் x கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் x கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் x ஈக்குவல் டு 0ன்னு போட்டா என்ன ஆகும்? குழிவு இடைவெளிகள் வேணும்னா f டபுள் டேஷ் ஆஃப் x ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஸோ ஓரியல்பு இடைவெளிகளுக்கு வந்து f டேஷ் ஆஃப் x 0ன்னு போட்டா போதும். ஆனா குழிவு தன்மைகள் வேணுங்கும் போது f டபுள் டேஷ் ஆஃப் x ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஸோ குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிக்க. ஸோ 24x plus 16 equal to 0. 24x plus 16 equal to 0. So plus 16 அந்த பக்கம் போச்சுன்னா minus 16. அப்ப 24x equal to minus 16. வருமா? சரி. இப்போ x equal to minus 16 by 24. 8 2s are 16, 8 3s are 24. So இப்போ x equal to minus 2 by 3. வருமா? ஓகே. ஸோ இப்போ xக்கு என்ன கிடைச்சிருக்கு? minus 2 by 3. இங்க ஒரு தடவை f double dash of x செக் பண்ணிக்கோங்க. f double dash of x இங்கிறது 24x plus 6. 2 ones are 2, 24x plus 6. So அது equal to 0 போடும்போது என்ன கிடைக்கும்? So 24x equal to minus 16. x equal to minus 16 by 24. இது வந்து 8, 8 2s are 16, 8 3s are 24. So நமக்கு என்ன கிடைக்குது? Minus. ஒரு விஷயம் பாருங்க, நம்மளே அறியாம நம்ம ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். So f double dash of x equal to 0 தானே? f double dash of x இருக்கும்போது 24x plus 6 equal to 0 தானே? நம்ம என்ன எழுதிருக்கோம்? f double dash of x 24x plus 16 equal to 0 எழுதிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 6 வரும். ஸோ இப்போ இங்கே 1 போயிடும், இங்கே 1 போயிடும். அப்போ 1 போகும்போது 2 டேபிள் தான் கேன்சல் பண்ண முடியும். 2 3s are 6, 2 1s are 2 2s are 4, 3 1 time, 3 4 time. அப்போ 1 by 4ன்னு வரும். ஸோ 1 by 4ன்னு வந்துடும் நமக்கு. புரிஞ்சுதா? ஸோ அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு மைனஸ் 1 by 4ன்னு கிடைக்கும் இல்லையா? இந்த மைனஸ் 1 by 4ங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டியில் நடுவில் மைனஸ் 1 by 4 இருக்கதா எடுத்துக்கலாம். சரி, இப்போ இடைவெளி எப்படி போடலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 by 4, மைனஸ் 1 by 4 டு பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டுக்கலாமா? ஓகே. ஸோ அப்போ இடைவெளி f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், இங்க வந்துட்டு குழிவுத்தன்மை. ஸோ இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ இப்போ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 1 by 4 போடலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 1 by 4. ஸோ இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா 24x plus 6. ஸோ இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் மைனஸ் 1 by 4. மைனஸ் 1 by 4னா என்ன அர்த்தம்? 0.2 சம்திங் இல்லையா? ஸோ இப்போ 0 எடுத்துக்கலாம். 0.2 சம்திங். இப்போ மைனஸ் 1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மைனஸ் 1 எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 0.2 வந்துருக்கு. ஸோ இப்போ மைனஸ் 1 எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 1 எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 24 plus 6. ஆன்சர் மைனஸ்ல தான் வருது. ஸோ இப்போ மைனஸ். அடுத்தது மைனஸ் 1 by 4 கமா இன்ஃபினிட்டி. பிளஸ்ல எடுத்தோம்னா ஆன்சர் பிளஸ்ல தான் வரும், பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ ஆன்சர் சாரி அப்போ பிளஸ்ல எடுத்தோம்னா ஆன்சர் பிளஸ்ல தான் வரும், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுல என்ன சொல்லிடலாம்? கீழ் நோக்கி குழிவு. அடுத்தது பிளஸ்னா மேல் நோக்கி குழிவு. ஸோ மைனஸ்னா கீழ் நோக்கி குழிவு, பிளஸ்னா மேல் நோக்கி குழிவு. சரிங்களா? ஸோ எழுதியாச்சு. இப்போ இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அவங்க அடுத்தது கேள்வியில? வளைவு மாற்ற புள்ளிகள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வளைவு மாற்ற புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இங்க இருக்க புள்ளி பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 4 இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 4ன்னு போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல போடணும். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 1 by 4 எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எஃப் டபுள் டேஷ்ல போடணும். ஸோ அது போடாட்டியும் வளைவு மாற்ற புள்ளிகள் தானே. எஃப் ஆஃப் மைனஸ் 1 by 4ல போடணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தானே. அப்போ எக்ஸ் புள்ளி நமக்கு தெரியும். இப்போ ஒய் வேணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல கொண்டு போய் போட்டாவே கிடைச்சிடும். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 1 by 4ல போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4 into minus 1 by 4 the whole cube. 4 into minus 1 by 4 the whole cube plus
3 into minus 1 by 4 the whole square. 3 into minus 1 by 4 the whole square. அடுத்தது minus 6 into minus 1 by 4 plus 1. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? 4 into minus 1 by 4 cube. 4 4 16, 16 into 4 64. அடுத்தது plus 3 into 1 by 4 square 16. அடுத்தது minus 6 into minus 1 by 4 plus 1 இல்லையா? ஸோ கீழே 64 பொதுவாக எடுத்துக்கலாம். ஸோ 64 பொதுவாக எடுத்துட்டோம்னா என்ன வரும்? minus 4 இங்க plus இங்க 16 into 4 தானே 64. ஸோ இன்னொரு ஸ்டெப்பே போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு ஸ்டெப்பே போட்டுக்கோங்க. எப்படி எழுதிக்கிறீங்கன்னா minus 4 by 64 plus 3 by 16 minus into minus plus, ஸோ 6 by 4 plus 1 இருக்கு. ஸோ பொதுவா 64 எடுத்துக்கோங்க கீழே. ஸோ 64 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ இங்க 64 இருக்கு. ஸோ -4 அப்படியே வந்துடும். இங்க 64 இருக்காங்காட்டி -4 அப்படியே வந்துடும். ஸோ -4. அடுத்தது 16 into 4 தானே 64. இப்போ கீழே 4னா into 4னா மேலே into 4. 3 4s are 12. ஸோ plus 12. அடுத்தது 4. 4th டேபிள்ல எப்போ 64 வரும்? 4th டேபிள்ல எப்போ 64 வரும்? 4 16 times 4 5 4 6 24 also 5 64 16 times. இப்போ கீழே 16 னா மேலேயும் 16 ஆல மல்டிபிள் பண்ணும். இப்போ 16 into 6 6 6 are 36 6 1s are 6 9 96 இல்லையா? ஸோ plus 96 plus 64 1 times இருக்காங்காட்டி 64. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 96 64 12 ஆட் பண்ணா என்ன வரும்? 6 plus 4 10 இல்லையா? 96 10 10 plus 2 12. So 9 10 11 11 plus 6 17. 172 ல இருந்து 4 போச்சுனா 12 6 அப்போ 168 இல்லையா? ஸோ அப்போ 168 by 64. அப்போ என்ன கிடைக்கும்? 168 by 64னா 2 8s are 16 2 4s are 8 2 3s are 6 2 2s are 4 திருப்பி 2 4s are 8 2 2s are 4 2 1s are 2 2 6 are 12 திருப்பி 2 2s are 4 2 1s are 2 2 8s are 16 21 by 8 ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதோட புள்ளி என்ன? 21 by 8. இதுதான் நம்மளுடைய, இதுக்கு மேலே நம்ம அடிக்க முடியாது. ஸோ அதனால f of minus 1 by 4 என்ன கிடைச்சிருக்கு? f of minus 1 by 4 வந்து 21 by 8. அப்போ அந்த புள்ளி எப்படி இருக்கும்? வளைவு மாற்று புள்ளி. ஸோ வளைவு மாற்று புள்ளி x, y எழுதணும் இல்லையா? ஸோ x என்ன? -1 by 4. y என்ன கிடைச்சது? 21 by 8. புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்க என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க? ஸோ அவங்க கேள்வியில என்னெல்லாம் கேட்டாங்க? ஸோ கேள்வியில அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? ஓரியல்பு இடைவெளிகள். ஓரியல்பு இடைவெளிகள் கண்டுபிடிச்சோமா? கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதான் ஓரியல்பு இடைவெளிகள். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்தது வேற என்னங்க? இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள். இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் கண்டுபிடிச்சோமா? ஸோ கண்டுபிடிச்சிருக்கோம். இடஞ்சார்ந்த பெருமம், இடஞ்சார்ந்த சிறுமம் ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. பிரச்சனை இல்லை. அடுத்தது குழிவு இடைவெளிகள். குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிச்சிருக்கோமா? குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்தது குழிவு இடைவெளிகள் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வளைவு மாற்று புள்ளிகளை காண்க. ஸோ வளைவு மாற்று புள்ளிகள். ஸோ நம்ம லாஸ்டா கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அதான் வளைவு மாற்று புள்ளிகள். கடைசி என்ன கண்டுபிடிச்சோம்? ஸோ இதுதான் வளைவு மாற்று புள்ளிகள். புரிஞ்சுதுங்களா? மாற்று புள்ளிகள் புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்க 4 கேட்டிருந்தாங்க, 4 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க சரியா? ஸோ இதோட பயிற்சி முடிஞ்சது. பயிற்சி 7.7 முடிஞ்சது. ஸோ அடுத்தது பயிற்சி 7.8 உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இதை ஃபுல்லா நீங்க தருவா பார்த்துடணும் சரியா? சரி, ஓகே, பாய்.